சார் என்னன்னா சார் 2011 சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஒரு 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 நெருக்கடியான ஒரு நரேட்டிவ் எதிர்மறை பிரச்சாரத்தை திமுக எதிர்கொண்டதோ அதே மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய உங்க மேல கடந்த முறை பிஜேபி வச்சாங்க, அதிமுக வச்சாங்க. இந்த முறை இன்னும் உங்களோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் கூட அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு அதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. நான் பொதுவா அப்படிதான் பாக்குறேன். நீங்க 2G விவகாரத்தை அப்போது கொண்டு வந்தார்கள். கடைசியில நிறைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மேல இஷ்யூஸ் இப்படி நிறைய கொண்டு வந்தாங்க. அதனுடைய தாக்கம் 11 எதிரொலித்தது. ஒரு பெரிய டிராபேக் டிஎம்கேவுக்கு ஏற்பட்டது. இன்னைக்கு அப்போ ஒரு நேஷனல் லெவல் இஷ்யூவை கொண்டு உங்களை அட்டாக் பண்ணாங்க. இன்னைக்கு ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய இஷ்யூவை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். குறிப்பா லா அண்ட் ஆர்டர் எடுக்கிறாங்க. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய 500க்கும் அதிகமான உங்களுடைய 21 தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றலன்னு வைக்கிறாங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சப்போர்ட் பண்ணுதுன்னு கூட நான் வெளிப்படையாவே நான் சொல்லுவேன். ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்குது சார். அதனால இந்த பிரச்சார பயணத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? திமுக எப்படி பார்க்கிறது? Z+ பாதுகாப்போடு சார். இல்ல, மிக தெளிவாக இங்க நான் குறிப்பிட விரும்புவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடக்கின்ற இந்த நடைப்பயணம் என்பது ஒரு நாடகமான நடிப்பு. கடமை செய்வது வேறு, கடமைக்காக செய்வது வேறு. சரி, நீங்க இப்ப போய் மக்களை சந்திக்கிறேன், மக்களை போய் பார்க்கிறேன் அப்படி என்று போகின்ற போது எந்த மக்கள் உங்களை வரவேற்கவோ இல்ல உங்ககிட்ட நீங்க சொல்றதை கேட்க போறாங்க? விவசாயிகளுக்கு மத்தியில நீங்க போய் பேசுறீங்க அப்படின்னா உங்க கூட யார் வர்றது? பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள்லாம் உங்க கூட இப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு உங்க கூட வரலாம். அவங்க அந்த பிஜேபி அப்படின்னு வரும்பொழுது நீங்களும் கூட போகும்போது விவசாய பெருங்குடி மக்கள் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? இந்தியாவில 3 வேளாண்மை சட்டங்கள், விவசாய துரோக சட்டங்களை பிஜேபி கொண்டு வந்ததை ஆதரித்தது எடப்பாடி. 600க்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் 1 வருட காலம் போராடி பல பேர் இறந்து போனதையும் உலகத்துக்கு தெரியும். இன்றைக்கு அந்த வேளாண்மை சட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எதிர்கட்சிகள் எல்லாம் இந்திய கூட்டணியின் சார்பாக போராடியது. இன்னைக்கு வேற வழி இல்லாம அதை நிறுத்தி வச்சிருக்கிறார். 1 வருஷம் திரும்பி பார்க்காத மோடி அந்த பிஜேபி கூட தான் இன்னைக்கு எடப்பாடி வரார். இந்த எடப்பாடி இன்னும் சொல்றோம்னா, நீங்க அன்னைக்கு போன தடவை நடந்ததெல்லாம் சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன், இது அறிவியல் உலகம் சார். இன்னும் அடுத்த நிமிடம் என்னன்னு தெரியும். இப்போ இவர் பிரச்சார பயணம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஒரு மண்டபத்துல உள்ள போய் ஒரு கும்பலோட போறாரு, வராரு. 3 பேருகிட்ட கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல திருடு போயிருக்கு. முதல் கோணல் முற்றும் கோணல்வாங்க. முதல் கோணலே முற்றும் கோணல். இவருடைய அந்த கூட்டணி அந்த நடைபயிற்சி ஆரம்ப நிலையிலேயே 3 பேருகிட்ட திருடிக்கிட்டு போயிருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேல. அது கம்ப்ளைண்ட் ஆகி அவங்களே ரபோலிபோன் கத்திக்கிட்டு அவங்க ஓடுறாங்க. எதுக்காக இதை சொல்றோம்னா, எடப்பாடி என்பவர் பேசுவது எல்லாமே எவரும் நம்ப போறதில்லை, யாரும் கேட்க போறதில்லை. கூட வரக்கூடிய விவசாய மக்களை அதற்கும் மேல் நல்லா நினைச்சு பாருங்க. ஐயோ சார், பேசலாம் சார். நீங்க பிக்சர் வருதா சார்? வருங்க சார், நீங்க பேசலான்னு. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், இன்றைக்கு எடப்பாடியினுடைய இதையும் கூட வரக்கூடிய பாரதிய ஜனதாவின் தான் மக்கள் பார்க்க. இப்ப தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி எங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவர் இறங்கின உடனே தமிழ்நாடே அவர் புறம் திரும்பி பார்த்த உடனே ஒரு பயம் வந்தது, அச்சம் வந்தது. நாம எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாடகம் ஆடுற மாதிரி இறங்கி இதுக்குன்னு ஒரு சுற்றுலா பேருமா அதை தனியாக அமைச்சாங்க. அதுக்கு பல லட்சம். அதுல ஏறி உட்காந்துக்கிட்டு வரும் பொழுது இவரை அங்க கேட்டாங்க, மதிப்பு பாருங்க. இதெல்லாம் சும்மா 2016 நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி நான் 2016
மிஸ்டர் நரேந்திர மோடி தெளிவாக மேடையில ஏறி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன சொல்றாரு? ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது, ஆகவே மாற்றுங்கள், நாங்கள் எல்லாம் அந்த ஊழலை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் சொன்னது நரேந்திர மோடி. அவர் யாரை குற்றம் சாட்டினார்னா ஜெயலலிதாவை. அந்த ஜெயலலிதாவினுடைய தொண்டர் தான் இந்த எடுபடி எடப்பாடி. எதுக்காக சொல்றோம்னா அதே போல இவருடைய ஆட்சியில நாம ஆதாரத்தோட சொல்றோம், சும்மா கிடையாது சார், ஆதாரத்தோட சொல்லிட்டோம். 9/7/2018 திருச்சியில ஒரு பேட்டி கொடுக்கிறார். யாரு? மிஸ்டர் அமித்ஷா. அதுல சொல்றார், நாட்டிலேயே ஊழல் மிக்க ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது, ஆகவே அதை மாற்றியாக வேண்டும். யாருடைய ஆட்சியை சொன்னார்? எடப்பாடி பழனி ஆட்சியை அமித்ஷா பேட்டி கொடுக்கிறார். அந்த அமித்ஷா கூட இப்ப சேர்ந்துகிட்டு திராவிட மாடல் ஆட்சியில மகளிர் உரிமை தொகை கொடுத்தா தப்புன்றார். மாணவ மாணவியர்களுக்கு உயர் படிப்பு ஊக்கத்து நிலையை கொடுத்தா தப்புன்றார் எடப்பாடி. சார் சார் அதெல்லாம் ஒரு தப்புன்னே சொல்லல சார். ஏன் சார் நீங்க சொல்லாதெல்லாம் சொல்றீங்க? இன்னொன்னு எதுக்காக நான் தப்புன்னு சொல்றேன்னா, ஏங்க ஆதார பாடசாலையில இருந்து மேல்நிலை உயர்நிலை பள்ளியில இருந்து அரசு பள்ளிக்கூடத்துல இடைநின்றல் இப்பதாங்க சரியாச்சு. இடைநின்றல் நின்று போய் மாணவர்கள் அதிகம் சேர்றாங்க. காலை உணவு வந்துச்சு, மகளிருக்கான உரிமை தொகை வருது. அதிலேயே கூட வருகிற 15ஆம் தேதி விடுபட்டு போனவர்களுக்கு இன்னும் எக்ஸெப்ஷன் நாம் விதிவிலக்கு கொடுத்து விண்ணப்பிக்க சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் உணவு பிரச்சனை இல்லாமல் வேறு எந்த விதமான சிக்கலும் மக்களுடைய வாழ்க்கையில மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்திற்கு விளக்கேற்றுகின்ற விதமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. அது வேண்டாம்ன்றது பிஜேபி. அந்த பிஜேபி கூட இவரு சேர்ந்துகிட்டு இன்னைக்கு பயணம் போறேன் இதெல்லாம் ஈடுபடாது. நடைப்பயணம் என்பது சும்மா. ஓகே சார், ஓகே 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 பேசலாம் சார், பேசலாம் நம்ம. சார் புகழேந்தி சார், இள புகழேந்தி சார், சார் நீங்க நீங்க இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன். சார் சார் இந்த இந்த சார் Z+ பாதுகாப்போடு நீங்க ஒரு பயணத்தை இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாரு. நீங்க என்ன மாதிரியான விமர்சனத்தை வேணா நீங்க வைத்துக் கொள்ளலாம். நாங்க அதிமுக தரப்புல பேசுவதற்கு இன்னைக்கு நாங்க கூப்பிட்டோம், யாரும் வரலங்கிறதுனால அவர்களுடைய தரப்பை பேசுவதற்கு இன்னைக்கு இங்க ஒருவேளை யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்கி இருக்கலாம். அதுக்கு நாங்க காரணம் கிடையாது சார். இந்த இந்த பயணத்தை நீங்க எப்படி வேணா விமர்சிக்கலாம் சார். நீங்க திரும்ப திரும்ப நீங்க பிஜேபியோடு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டுமே திமுக அதை மட்டுமே ஒரு தடுப்பு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் சொல்லக்கூடிய எந்த விமர்சனத்தையுமே நீங்க கண்டுக்காமல் கடந்து போவது அப்படிங்கிறது உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அவங்க சொல்லக்கூடிய இன்னும் சில இதர பிரச்சனைகள், இதையெல்லாம் பொருட்படுத்தாமலே போவது அப்படிங்கிறது மக்கள் அந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்கிற நம்பிக்கையா இல்ல வேற ஏதாவது காரணமா சார்? இல்ல, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா தினசரி வரக்கூடிய தகவல்கள், செய்திகள், பத்திரிகையும் சரி ஊடகங்களிலும் இப்போ அமைச்சர் கூடியிருக்க அன்வர் சொன்னாரு, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, பாரதிய ஜனதா அது மிகப்பெரிய பாதிப்பை உள்ளாக்கும் சொன்னது முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்காரு. அவரு நேற்றுக்கு தான் இது செய்திகள் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதே போல ஒவ்வொரு நிலையிலையும் ஜெயக்குமார் என்ன சொன்னார்? நான் கோட்டையா தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டு சேர்ந்ததால் 30,000 ஓட்டு வித்தியாசம். சார் இங்க பாருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க சார். அதை தயவு செஞ்சு அதை நீங்க சொல்ல வேண்டான்னு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்ததனால் நாங்க தோத்தோம் அப்படின்ட்டு ஒரு கட்சி சொல்றது அப்படிங்கிறது இதெல்லாம் தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒன்று தான். காங்கிரஸோடு இருந்ததுனால தான் நாங்க தோத்தோம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லியிருக்கீங்க, உங்களோடு இருந்ததுனால நாங்க தோத்தோன்ட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க வெளியில போனதை நீங்களும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறீங்க, ஜனங்களுக்கு இனிப்பு கொடுத்துருக்கிறீங்க, அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எலெக்ஷன்ல ரொம்ப சகஜமான அரசியல், இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒன்று தான். ஆனா நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு 60-65 எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி எலெக்ஷனுக்காக மையப்படுத்தி இப்படி ஒரு பிரச்சார பயணத்தில் அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்க போறாரு. அது எல்லா டிவியும் டெய்லி போட தான் போறான்.
இதை வந்து நீங்க ரொம்ப எளிதாக கடந்து சென்று விடலாம் அப்படின்ட்டு எப்படி ரொம்ப ஆழமா நம்புறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அது சொல்ல விடுங்க. இல்ல அதுக்கு நீங்க ஜெயக்குமார் சொல்லாம சொல்லுங்க. ஜெயக்குமார்ட்டே போய் திரும்ப நிக்காதீங்க. ஆட்சி என்பது இப்ப உதாரணத்துக்கு கொண்டு இப்ப போய் ஜனங்களை பார்த்துக்கிட்டு நான் பேசுவேன் கேட்பேன்னு சொல்றாரு. ஸ்டெர்லைட் ஆலையில அந்த துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடைபெறும் போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடியை கேட்டும்போது என்ன சொன்னாரு? மறுநாள் டிவியை பார்த்துதான் எனக்கே தெரியும்னாரு. இப்படி ஒரு மோசமான நிர்வாக நிலையை கொண்ட ஒரு ஆட்சியை செய்துட்டு இன்னைக்கு இவர் போய் சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இவர் போய் என்ன சொல்ல போறாருன்னு தான் என்னுடைய கேள்வி. எதுக்காக இதை சொல்றோம்னா, எடப்பாடி பழனிசாமி வெளியில வருவதும் போவதும் இப்ப பாருங்க, மக்களுக்கு விடியல் தேர்வு எங்களுடைய தலைவர் கொடுத்தார் மகளிருக்கு. எடப்பாடி பழனிசாமி மேடையில் என்ன சொன்னார் தெரியுமா? லிப்ஸ்டிக் பஸ், லிப்ஸ்டிக் பூசிய பஸ்ஸா லிப்ஸ்டிக் சொன்ன எடப்பாடி வந்து விடியல் பேருந்து அந்த திட்டத்தை இவ்வளவு கேவலமா குற்றப்படுத்திட்டு மகளிர்கிட்ட போய் எப்படி நீ ஓட்டு கேட்ப? எப்படி போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க? கூட வரக்கூடியவர்கள் மணிப்பூர்ல மகளிரை அநியாயம் பண்ண குடும்பக்காரர்களை ஆதரித்தவர்கள் பிஜேபி கொடி தூக்கிட்டு வராங்க. நீ மக்களை மதிக்காம நீங்க நடந்துகிட்டீங்க உங்க ஆட்சியில. அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த நடைப்பயணம் இந்த பயணம் என்பதெல்லாம் சும்மா ஆக்ட் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துறதுக்கு அல்ல. இப்ப இன்னும் கூட தெரிஞ்சுங்க, பாரதிய ஜனதா முடிவோடு இருக்கிறதாக ஒரு தகவல், அதையும் இப்ப சொல்றேன். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தொடரப் போகிறது. நாங்க ஒரு 20 எம்எல்ஏக்கள் உள்ள போய் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியின் பேர் வாங்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர எடப்பாடியை முதலமைச்சராக்கணும், எடப்பாடி ஆட்சி வைக்கணும்ன்றது நோக்கம் இல்லைன்னு பாரதிய ஜனதா செயல்படுது. அதை நாம புரிஞ்சுக்கணும். நிதியெல்லாம் நிறுத்துற இப்ப வந்து பாருங்க, கல்வி நிதியை நிறுத்திட்டு ஆசிரியர் பணி ஏன் போடலன்ற கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி எல்லா நிதியையும் நிறுத்துவதற்கு திட்டம் போடுகிறார்கள். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போறார். அது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் அறிவாங்க. மகளிர் திட்டங்கள், மாணவர் திட்டங்கள், இதையெல்லாம் நிறுத்தி நினைக்கிறீங்க, அதெல்லாம் நடக்காது. ஓகே சார், ஓகே 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 ஓகே.